ஸோ இங்கே பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எந்த குணமாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான குணம் தான். ஆனால் எங்கே தேவை இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறது மட்டும்தான் பேரண்ட்ஸோட வேலை. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள எல்லா குணங்களும் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு நம்மளோட சயின்ஸ் சொல்கிறது. நம்ம பிரெயின்குள்ளே எல்லா குணங்களும் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் எந்த குணத்தை நம்ம வெளியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த குணம் நம்மளுடைய பர்சனாலிட்டி. எந்த குணத்தை நம்ம வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறோமோ அது நம்மளுடைய ஷேடோ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஹேட் பண்ணுவோம் அந்த பர்சனாலிட்டியை. மற்றவங்க அந்த பர்சனாலிட்டியில் இருந்தாலும் நமக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். அதனால குழந்தைங்க எந்த குணம், அதாவது பிடிவாதம் பிடிச்சாலோ, எதிர்த்து பேசினாலோ, இல்லாட்டி தனக்காக எழுந்து நின்று தான் செஞ்சு தான் ஆவேன்னு சொன்னாலும், எது பண்ணினாலும் நம்ம தடை பண்ணி இது செய்யக்கூடாது, இது தப்பு, குழந்தைங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த இடத்துல இது அப்ராப்ரியேட்டு, இந்த இடத்துல இது நாட் அப்ராப்ரியேட் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த ஆரம்பித்தோம்னா அந்த குழந்தைங்க அந்த குணத்தை உருவாக்கிப்பாங்க. ஆனால் சரியான முறையில் உருவாக்கிப்பாங்க. ஒரு கோபம் நல்லது. அதே மாதிரி நம்ம மொபைல் அடிக்ஷன் சொல்கிறோம். அது மொபைல் அடிக்ஷனை கூட நம்ம என்ன செய்யணும்னா, இதை நீ ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தின அப்படின்னா, நீ ஒரு எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி எழுந்திருக்காமல் நீ படித்தேன்னா அந்த எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்குவ. அதுக்கு பதிலாக இப்போ நீ தேவையில்லாமல் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க, இந்த டயத்தை, இந்த ஆர்வத்தை. அப்போது உனக்கு பிடிச்ச விஷயத்தில் ஆர்வம் காட்டினா அதில் அதிகமாக நீ டைம் செலவு பண்ண முடியும், அதில் நிறைய முன்னேற முடியும். இந்த கேமில் எப்படி நீ வின் பண்ணிகிட்டே போகிற, அது ஏன் நீ ஆர்வமாக அது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்க, அதனால தான் இந்த கேமில் வின் பண்ணிகிட்டே போகிற. அதே மாதிரி ஒரு கணக்கை நீ உட்காந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கணக்கில் 100 மார்க் வாங்கலாம். ஸோ இந்த அப்ரோச்சை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு கெட்டது நல்லது அப்படின்றது எதுன்றது கரெக்டாக புரியும்.